அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இன்றைக்கு 25/8/2024 இன்றைக்கு அக்ஷயா. இந்த அக்ஷயாவில் ட்ரா நம்பர் 666. இந்த 666ல் நமக்கு என்ன கணக்கு கொடுக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம கணிப்பில் என்ன பாஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். மை லைஃப் அப்படிங்கிறவர் பி போர்டுக்கு கரெக்டாக 5 அல்லது 0 அப்படிங்கிறது கொடுத்துருக்காரு. அதில் 5 பாஸ் ஆகிருக்கு. அதே போல் கதிரவன் ஆல் போர்டுக்கு 5 0 கொடுத்துருக்காரு. இருவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இதில் இருவரும் கொடுத்தது பி போர்டுக்கு 5 பாஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா? இதில் கரெக்டாக மை லைஃப் அப்படிங்கிறவர் பி போர்டுக்கு மட்டுமே கொடுத்து வெற்றி பெற்றிருக்காரு. மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதே போல் பாலமுருகன் அப்படிங்கிறவர் பிசிக்கு கரெக்டாக 52 அப்படின்னு கொடுத்துருக்காரு. பாலமுருகனுக்கும் மை லைஃப் அவர்களுக்கும் கதிரவன் மூணுவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இதே போல் பார்க்குற அனைத்து நண்பர்களும் உங்களுடைய கணிப்பில் என்ன வருது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நண்பர்களே. இதில் நாம் கொடுத்த கணிப்புலையும் பி போர்டுக்கு 5 தான் பாஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா? நம்ம கரெக்டாக கொடுத்ததில் பி போர்டுக்கு 7 5 கொடுத்துருந்தோம். அதில் 5 பாஸ் ஆகிருக்கு. இதே போல் இன்றைக்கு என்ன முழு கணக்கு வருது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். இந்த மாதத்துக்கு உள்ள வருஷத்துக்கு உள்ளது இங்கே பாருங்கள். 2023-24 அப்படிங்கிறதுல இந்த வருஷத்து கணக்கில் உள்ளதை இந்த கணக்கில் எடுக்கிறோம். ஓகேங்களா? இந்த கணக்கில் பார்க்கும்போது இதை பாருங்கள். அடுத்து இதில் ஒரு அமைப்பு அப்படியே இறங்கியிருக்கு. 2023 669, அடுத்தது 777 அப்படிங்கிற நம்பர் வந்திருக்கு. இந்த 2 நம்பர்லேயும் நமக்கு பார்க்கும்போது இதில் டபுள்ஸ் வரும். ஓகேங்களா? நேற்றுக்கும் நம்ம அப்படி தான் கொடுத்துருந்தோம். அதில் 7 கொடுத்ததுக்கு தான் பவர் 2 வந்து சி போர்டுக்கு வந்திருக்கு. ஓகேங்களா? இந்த கணக்கில் பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. இதில் 66 77 அப்படின்னு இருக்குது. ஓகேங்களா? இதில் சிங்கிள் கணக்குன்னு பார்க்கும்போது 9 இருக்குது. இதுலேயும் 7 இருக்குது. ஓகேங்களா? இது ட்ரிபிள்ஸ் வந்திருக்கு. ஓகேங்களா? அப்படி பார்க்கும்போது மீண்டும் இதில் சி போர்டுக்கு ஒரு 2 வரலாம். மீண்டும் சி போர்டுக்கு 2 வரலாம். ஓகேங்களா? இதில் 2 இருக்குது. அடுத்தது பார்க்கும்போது 66 77 அப்படிங்கும்போது இதில் 82. ஓகேங்களா? இதில் 882 அப்படின்னு வந்திருக்கு. இதில் சி போர்டுக்கு பார்க்கும்போது 9க்கு 7 ஒரு மைனஸ் பண்ணி வந்திருக்கு. இதுக்கு பவர் 1 கொடுத்தோம்னா இந்த கணக்கில் வந்து 4 வரும் சி போர்டுக்கு. ஓகேங்களா? இதில் 4 வரும். சி போர்டுக்குன்னு பார்க்கும்போது 4 இருக்குது. 9 7 அப்படிங்கிற நம்பருக்கு 4 இருக்குது. இதில் அதே 88 ஏபிக்கு கொடுக்குறோம். ஓகேங்களா? இந்த கணக்கில் 2 நம்பர் 882 884 அப்படிங்கிற 2 நம்பர் இருக்குது வருஷத்து சார்ட்டில். ட்ரை பண்ணுங்கள் நம்பர்களே. இதில் உங்களுடைய கணக்கில் வந்ததுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக கை கொடுக்க வாய்ப்பு இருக்குது நம்பர்களே. அதே போல் ஒரு இன்றைய கணக்கில் ஒரு வாரம் விட்டு ஒரு வார கணக்கு. அதில் பாருங்கள். இதை 368 451 அப்படிங்கிற கணக்கில் இதில் ஏபிக்கு மட்டும் பாருங்கள். அப்படியே வருஷலாப ஜோடி இருக்கும். 36 45 இந்த கணக்கில் 36 45 அப்படிங்கும்போது 54 அப்படின்னு வரும். இந்த கணக்கில் 54 அப்படிங்கிறது வரும். ஓகேங்களா? இதில் சிங்கிள் கணக்குன்னு பார்க்கும்போது 8 1 இருக்குது. 8 1 அப்படிங்கும்போது இதில் மீண்டும் 4. அப்படி பார்த்தோம்னா டபுள்ஸ் நம்ம முன்னாடி கொடுத்ததில் ஏபிக்கு வந்தது இல்லைங்களா? டபுள் 8 வந்தது. ஆனால் டபுள் 4 அப்படிங்கிறது இதில் பிசிக்கு வருது டபுள்ஸ். ஓகேங்களா? இந்த நம்பரில் டபுள்ஸ் 544 அப்படின்னு இருக்குது. அப்படி பார்த்தோம்னா இதில் 744 அப்படின்னு வைக்கலாம். ஏன் அப்படின்னா இதில் 3 4 அப்படின்னு வந்திருக்கு ஏ போர்டுக்கு. ஓகேங்களா? இது 3 4 அப்படின்னு இருக்கிறதுனால இதை கொடுக்குறேன். அது ப்ளஸ் ஆகி வந்ததுனால் மீண்டும் இந்த 7ங்கிறது வரலாம். ஓகேங்களா? மீண்டும் அந்த 7 வந்தால் 744 அப்படின்னு வரலாம். இது ஒரு வாரம் விட்டு ஒரு வார கணக்கு. சிங்கிள் நம்பராக வந்ததுனால் இதில் வந்து வாரக்கணக்கில் எடுத்துப்போம். சிங்கிள் நம்பருங்கும் போது இதில் வாரக்கணக்கு எடுக்கலாம். வாரக்கணக்குன்னு பார்க்கும்போது இதை எடுத்துக்கலாம். 451 782 அப்படிங்கிற இந்த 2 கணக்கு எடுத்தும்போது
நமக்கு சி போர்டுக்கு பார்த்தோம்னா 1 2 அப்படின்னு இங்கே இருக்குது. அந்த கணக்கில் வருஷ கணக்காக அப்படியே வந்தால் வருஷல்னு இது அக்ஷயாவில் அது மாதிரி வருஷலாக வராது. ஓகேங்களா? 1 2 அடுத்தது 3 அப்படிங்கும்போது வராது. இருந்தாலும் நம்ம அதை கொடுக்காமல் போனோம்னா வரத்துக்கு வாய்ப்பு இருக்கும். ஓகேங்களா? அதில் பார்க்கும்போது 1 2 அப்படின்னாவே 3, அப்படி 1 2ங்கும்போது 4 வரும். நம்ம 4 கொடுத்துருக்கோம். அந்த 4ங்கிறது டபுள்ஸாக தான் கொடுத்துருக்கோம். அதனால் சிங்கிள் நம்பர் கொடுக்கும்போது பிசிக்கு வந்து 44 கொடுத்தோம். இதில் 43ன்னு கொடுக்கலாம். ஓகேங்களா? பிசிக்குன்னு பார்க்கும்போது 43 கொடுக்கலாம். அதை பெருட்டி கொடுத்தோம்னா 34ன்னு கொடுக்கலாம். ஓகேங்களா? இதில் பார்க்கும்போது ஏ போர்டுக்கு 5 தான் வரும். ஓகேங்களா? ஏ போர்டுக்கு 5 இருக்குது. இது ஒரு வாரம் விட்டு ஒரு வார கணக்கில் 3 4 அப்படின்னு வருஷலாக வந்தாக்கா 5 அப்படின்னு வரலாம். அதுக்காக 5 கொடுக்குறேன். உங்களோட கணக்கில் இந்த அமைப்புக்கு 7 வருதாங்கிறது சொல்லுங்கள். ஏன்னா 4 3 ப்ளஸ் பண்ணோம்னா 7 வரும். ஓகேங்களா? அந்த 7 அப்படியே வந்தாலும் வரலாம். ஓகேங்களா? இதில் 5 அப்படி வச்சு கொடுத்துருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இது சிங்கிள் நம்பருக்காக இது. ஓகேங்களா? டபுள்ஸ் கொடுக்கும்போது உங்களுடைய கணக்கில் வந்தாலும் மட்டும் ட்ரை பண்ணுங்கள். நேற்றுக்கு கொடுத்ததுக்கே மாதிரி தான் சொல்லியிருந்தோம். இருந்தாலும் சிங்கிள் நம்பர் தான் வந்துச்சு. ஓகேங்களா? நம்ம நேற்றுக்கு கொடுத்த கணக்கில் 756 கொடுத்துருந்தோம் பிசிக்கு. ஓகேங்களா? பிசிக்கு 56 கொடுத்துருந்தோம். ஆனால் அந்த 56ங்கிறது 65ன்னு ஏபிக்கு வந்திருந்தது இல்லைங்களா? அதுபோல் பிறண்டு வரவும் வாய்ப்பு இருக்குது. அதுக்காக தான் இதில் அந்த அளவுக்கு பரட்டி கொடுத்துருக்கேன். ட்ரை பண்ணுங்கள் நம்பர்களை. இந்த 4 வார கணக்கு பார்த்தோம்னா 0 27, அடுத்தது 368 அப்படிங்கிற நம்பர் இருக்கலாம். ஓகேங்களா? இதுலேயும் வருஷ நம்பர் இருக்குது 7 8 அப்படின்னு. இந்த கணக்கில் 9 வரலாம். 9 வரலாம் சி போர்டுக்கு. ஓகேங்களா? இதில் 9 இருக்குது. இதில் அடுத்ததும் இதில் வந்து டோட்டலாக ஏபிக்கு நம்ம ஏபிக்கு அப்படியே உள்ளதை எடுப்போம். ஓகேங்களா? 0 2 அப்படி இருக்குது. இதில் 36 அப்படின்னு இருக்குது. ஓகேங்களா? இதில் இந்த 0 3 அப்படிங்கிறதுக்கு மீண்டும் 3 வரலாம். அடுத்த ஸ்டெப்புங்கும் போது 6 வரலாம். இது ஏ போர்டுக்கு. இதில் 3 இருக்குது, 6 இருக்குது. ஓகேங்களா? அதே கணக்கு இதுலேயும் இருக்குது. 2 6 அப்படிங்கிறதுக்கு இந்த 6ங்கிறது மீண்டும் வரலாம் அல்லது 3 வரலாம். இதில் ஏபிக்கு 3 6 அப்படின்னு ரெண்டுமே பிறண்டு வரும். அப்படிங்கும்போது 36 63 அது ஏபிக்கு. ஓகேங்களா? சி போர்டுக்கு 9. இந்த 9ங்கிறது இன்னொரு கணக்குலையும் அதையே பார்த்தோம்னா 9 வர வாய்ப்பு இருக்குது. அதையும் பார்த்துக்குங்க. 0 6 அப்படிங்கும்போது 9 சி போர்டுக்கு வரலாம். அந்த 9ங்கிறது நம்ம கொடுத்துருப்போம். ஆனால் அந்த 9ங்கிறது பாருங்கள் 7 8 அப்படிங்கும் போதும் 9 வருஷம் வருது. நம்ம சி போர்டுக்கு மட்டும் பார்த்தாலும் 9 இருக்குது. அதே போல் ஏ போர்டு பி போர்டுன்னு பார்க்கும்போதும் அடுத்தது சி போர்டுக்கும் 9 இருக்குது. ஓகேங்களா? இதில் 9ங்கிறது அப்படியே இருக்குது சி போர்டுக்கு. ஓகே நம்பர்களே, இன்றைய கணக்கில் நம்ம இது வரைக்கும் 6 நம்பர் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா? இதில் வந்து 369 639 இருக்குது. ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி 882 884 டபுள்ஸ். அதே போல் 44 2 கொடுத்துருக்கோம் டபுள்ஸில். ஓகேங்களா? பாக்கி எல்லாமும் நமக்கு சிங்கிள் நம்பர்லையும் இருக்குது, டபுள்ஸ்லையும் இருக்குது. உங்களுடைய கணக்கில் சிங்கிள் வருதா அல்லது டபுள்ஸ் வருதா அப்படிங்கிறத கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் நம்பர்களே. ஓகேங்களா? இதில் டோட்டலாகவே நம்ம ஒரு 6 நம்பர் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? அதில் 2 நம்பர் எக்ஸ்ட்ராவும் இருக்கும். இது வரைக்கும் வீடியோ பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் நண்பர்களே. மீண்டும் ஒரு வெற்றி கணிப்பில் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.